Hi friends, welcome to Priya Vicky Creators. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பீகாக் டிசைன் தான். 3D மாடல்ல எப்படி டிசைன் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒன் சைடுல நம்ம பீகாக் வரைஞ்சிருக்கோம். அந்த உடம்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம thread ஒட்டிட்டு அந்த feathersல சுத்தி வந்து bead line கொடுத்துறோம், sugar bead. இது ஃபுல்லுமே நம்ம எப்படி டிசைன் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா feathersக்கு வந்து இது மாதிரி லைனா கொடுத்திருக்கோம். ஒரு முக்காவாசி வந்து நம்ம ஒரே டைரக்ஷன்ல கொடுத்துட்டு மேல இருந்து திரும்ப கொண்டு வரும்போது அது ரொம்ப அழகா இருந்துச்சு. இத ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஏற்கனவே ஹேண்ட்லயே பார்த்திருப்போம் அது எப்படி டிசைன் பண்ணனும்னு. இப்போ இதுல வந்து அங்கங்க ஃபெதர் மாதிரி கொடுத்திருக்கோம் பாத்தீங்களா? உள்ளுக்கு வந்து லோடிங்காக சும்மா ரெண்டு லைன் வந்து டியூப் பீட்லயே வந்து கொடுத்திருக்கோம். இதுலயே வந்து நீங்க லோடிங் கொடுக்கும்போது நல்லா வந்து பல்கியா நமக்கு அழகா இருக்கு பார்க்கிறதுக்கு. ஃபில்லிங்ஸ் நல்லா ஷார்ப்பா வந்து கொண்டு வந்து லாஸ்டா நம்ம வந்து ஆரி நாட் போட்டுட்டு ஒரு லைன் பாத்தீங்கன்னா பிங்க் கலர் ஆரஞ்சு போட்டோம்னா பிங்க் கலர் பார்டர் கொடுக்கணும், பிங்க் கலர் போட்டோம்னா ஆரஞ்சு கலர் பார்டர் கொடுக்கணும். அப்புறம் ஒரு லைன் வந்து சரி இந்த மாதிரி மாற்றி ஒரு 4-5 ஃபெதர் மாதிரி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லீவ்ஸ் மாதிரி. அதுக்கு வந்து இந்த மாதிரி மாற்றி நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம். இது இல்லாமல் பீகாக்கு வந்து நம்ம உடம்புக்கு வந்து த்ரெட்டு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, த்ரெட் ஒட்டி இருக்கிறதுலையுமே ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்றோம். அவுட்லைன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜதோசி கொடுத்துருந்தேன். ஜதோசி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே ஃபெதர் வந்து எப்படி 3D எஃபெக்டில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இதே மாதிரி கலர் வந்து லைனிங் கிளாத் நம்ம எடுத்துக்கணும். லைனிங் கிளாத் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டராக ஒரு டாட்டு ஒரு திலகம் ஷேப்பில் ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி நம்ம அந்த ஃபெதர் மாதிரி சின்னதாக வரைஞ்சிக்கணும். ஒன்றில் பீட் ஃபில்லிங்ஸும் டியூப் ஃபில்லிங்ஸும் ஒரு இதில் வந்து நம்ம த்ரெட் ஃபில்லிங்ஸும் யூஸ் பண்ணி நம்ம மாற்றி அந்த ஃபெதர்ஸ் வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது எப்படி போடுறோம் அப்படின்றது ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில்வர் கலர் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா வந்து சாரியோட பார்டர் பார்த்திங்கன்னா சில்வர் ஜரியில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம சில்வர் பீடு சில்வர் ஜரி அதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதிகமாக. ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ட்ராப் ஷேப்பில் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் இருக்கிறதுக்கும் நம்ம அந்த ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து பீடு போட போகிறோம். இப்போது இதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டியூப் அந்த சுகர் பீடுக்கும் இதுக்கும் இடையில பார்த்திங்கன்னா ஒரு டியூப் பீடு கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதை கொடுத்துட்டு அவுட்லைனில் சரி 2 லைன் கொடுத்துட்றோம். இப்போது இதில் தான் இந்த ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்குறோன்னு பாருங்கள். இந்த ஃபில்லிங்ஸ் வந்து ஃபுல்லாக மாற்றி வந்து டியூப் பீடும் த்ரெட்டும் இப்படி மாற்றி ஃபில்லிங்ஸ் கொடுத்து ஒரு பேட்சாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபில்லிங் போடும்போது நல்லா சென்ட்ரல்லேருந்து ஆரம்பித்து நம்ம போடுறப்போ உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து அழகாக கிடைக்கும். இந்த பாதி போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பாதி நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஃபுல்லாக வந்து இது ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி லைனிங்கில் வந்து இந்த ஃபெதர்ஸு இல்லை ஃப்ளவர்ஸோட அந்த இதெல்லாம் வந்துட்டு இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து ஜாயின் பண்ணுறது
கண்டிப்பாக வந்து நார்மலாக அதிலே போடுறதோட இது வந்து எக்ஸ்ட்ரா லுக்கு செம்ம லுக்காக இருக்குது. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான வேலையாக தான் இருக்குது. டக்குன்னு ஆனால் முடிஞ்சிடுது. நம்ம இந்த பேட்டர்ன் போடுறது தான் நமக்கு டைமிங்கு. அதை அப்படி அப்படியே நெருக்கமாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி விட்டுருவோம் ஹேண்டு நீடலில் வச்சு. இந்த பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா, அந்த சரி லைன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து பின் சைடில் நம்ம நல்லா ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காஞ்சிடணும். துணியிலையும் அந்த சரிலையும் தான் நமக்கு படணும். ரொம்ப வந்து துணியிலையுமே வந்து அப்ளை பண்ணிடக்கூடாது. அப்படியே வந்து சிசர் வச்சு நல்லா அழகாக ஷேப்புக்கு கட் பண்ணி அதை வந்து நம்ம மாற்றி அரேஞ்ச் பண்ணிக்கணும். இதே பீட் ஃபில்லிங்ஸ்லையும் இதே மாதிரி தான் போடுறோம். த்ரெட் ஃபில்லிங்ஸ் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை வந்து இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதை வந்து ஹேண்ட் நீடலில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, ஒரு அரேஞ்ச்மெண்ட் ப்ராப்பராக வந்து ஒன்று விட்டு ஒன்று அந்த மாதிரிலாம் வந்து ரெட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு இல்லை. கையில் எது வருதோ அது மாதிரி அப்படியே கண்ணாப்பிடான்னு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்லா தான் இருக்குது. நெக் அந்த பார்டர் லைன் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பட்டையாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். 3D டிசைன் வந்து இந்த பீகாக் டிசைன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி வந்து ஹேண்ட் நீடில் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றதையும் நான் இதில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த பார்டரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 லைன் வந்து சரி, 2 லைன் வந்து த்ரெட்டு, அதுக்கப்புறம் மெஹந்தி கோல்டு சுகர் பீடு ஒரு லைனு, அப்புறம் ஸ்டோன் ஒரு லைனு, திரும்ப மெஹந்தி பீடு ஒரு லைன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டியூப் பீடில் லோடிங் கொடுத்துருக்கோம். திரும்ப அகைன் வந்து சின்ன சுகர் பீடு ஒன்று, ஸ்டோன் ஒன்று போட்டு லாஸ்ட்டாக வந்து சரி வந்து நம்ம ஒரு சும்மா சிக்கு கோலம் மாதிரி கொடுத்துருக்கோம். இது ப்ராப்பராக வந்து நம்ம அப்படியே ஒரு குத்து மதிப்பாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணோன்னா ரெட் ஒன்று, அந்த ஆரஞ்சு டியூப் பீடு ஒன்று அப்படின்னு மாற்றி நம்ம வந்து அப்படியும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ரெட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டியூப் பீடு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரிகிறதுனால நம்ம அதுவே கொஞ்சம் நிறையா எடுத்துக்கலாம். சிம்பிளாக இதோட ஹேண்டு டிசைன் நம்ம வந்து தனி வீடியோவாக போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த மயில் ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வேறு என்னெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து வேறு மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஹேண்ட் நீடிலில். அது எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். ஒவ்வொரு ஃபெதர்ஸை இப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். எல்லா கார்னர்ஸ்லேயுமே கரெக்டாக இது பண்ணிடுங்க. இந்த சைடு வரும்போது இதுக்கு முன்னாடி இருக்கிறத வந்து அடியில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறோம். சேம் கலரில் போட்டுக்கிட்டால் நமக்கு வந்து அவ்வளோக்கு தெரியாது. அந்த ப்ளவுஸ் என்ன கலரோ அதுலேயே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போது நமக்கும் ஈஸியாக இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிடுங்க. இது ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா திலகம் ஷேப் ஒரு டைரக்ஷனில் அது மாதிரி மாற்றி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம்.
நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்றுக்கு ஒன்று வந்து கனெக்ட் ஆகிருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த 3D எஃபெக்ட் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ரெட்டும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நம்ம இந்த பேட்சஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா. இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்தது போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் வாட்சிங்.